அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கண்ணியம் மிகுந்த ரமலான் மாதத்தை நாம் மார்ச் மாதம் ஆரம்பத்தில் அடைந்தோம். மார்ச்சிலேயே ரமலான் மாதம் தொடங்கி அந்த மார்ச்சிலேயே முடியக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருந்தார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை நாம் நல்ல வழியில் கழிக்க வேண்டும், கஷ்டம் நமக்கு வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்துல குறிப்பாக தமிழகத்துல முதல் 10 ஆரம்பத்திலையும் அழகான அருள் நிறைந்த மழை இறங்குச்சு. நம்ம காணொலியில கூட போட்டிருக்கோம். அப்படி முதல் 10 கழிப்பதற்கு இலகுவாக கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் நிறைந்த மழையை முதல் 10 தந்தான். அதே போல இரண்டாவது 10 ஆரம்பத்தில் அழகான மழையோடு தொடங்குச்சு. அதன் மூலம் அந்த 10 நம்மால் அமல்களை கொண்டு சிறப்பிக்க முடிஞ்சிச்சு. அதே போலதான் இறுதி 10 மூன்றாவது 10 ஆரம்பத்தில் அழகான மலைகள் நமக்காக அல்லாஹ் கொடுத்தான். அதன் மூலம் நம்மால் இறுதி 10 அழகாக கழிக்க முடிந்தது. ஆக அன்பார்ந்தவர்களை, அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து நாம் அமல்களை சரியாக செய்ய வேண்டும், நோன்பினுடைய கடினம் நமக்கு தெரிந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான மலைகளை தொடர்ந்து இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் அன்பார்ந்தவர்களே, ரமலான் மாதம், சங்கை மிகுந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து விட்டது. இந்த ரமலான் எப்படி வரப்போகுது, வெயில் காலத்துல வருது, எப்படி கழிக்க போறோம், எப்படி அமல் செய்ய போறோம், எப்படி தொழுக போறோம் என்று பல சிந்தனைகள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு ரொம்ப இந்த மாதத்தை லேசாக்கி வைத்திருக்கான். அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம அதிகம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற பல ரமலான்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்து அதில் அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, அதிகமான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, எல்லா நோன்புகளையும் நோக்கக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க விடுவானாக. நாம் நோற்று எல்லா நோன்புகளையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்த அமல்களிலோ நோன்புகளிலோ நாம் தொழுகளிலோ ஏதேனும் குறைகள் இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து நம்முடைய அமல்களை அங்கீகரித்துக் கொள்வானாக. அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தவர்களாக, அதில் எல்லா பொக்கிஷமான நன்மைகளை நாம் அடைந்தவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருவானாக. இது போன்ற பல லைலத்துல் கத்ருடைய இரவுகளை தேடக்கூடியவர்களாக, பல லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வருவானாக. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும், என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும், சகோதரர்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களுடைய ஆதரவை நாடி, உங்களுடைய அன்பை நாடி, உங்களுடைய துவாக்களில் என்னுடைய பேரையும் சேர்த்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.